ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கும்பகோணம் சேவரிஸ். நாம் இன்றைக்கி ரவா பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முதல்ல ஒரு அடி கனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் நான் இப்போது ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துகிட்ருக்கேன். நெய்யை கொஞ்சம் நிறையா தான் ஆகும் இதுக்கு நெய், ஏன்னா பொங்கலுக்குனாலே நெய் தான் டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ 2.5 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. இப்போது தேவையான அளவு ரவா எடுத்துக்கணும். நான் 2 கப் ரவா எடுத்துகிட்ருக்கேன். மெஷர்மெண்ட் எப்படின்னா, ஒரு கப்புக்கு 1/4 கப்பு பைத்தம்பருப்பு, அதாவது பாசிப்பருப்பை வேக வச்சுக்கணும். ஒரு கப்புக்கு 1/4 கப்பு. ஸோ நான் 2 கப்பு எடுத்துகிட்டு இருக்கிறதுனால 1/2 கப்பு பாசிப்பயிறு எடுத்து நான் வேக வச்சு, பாசிப்பயிறு பைத்தம்பருப்பு அதை வேக வச்சுக்கணும். இப்போ ரவாவை நல்ல நெய்லேயே வறுக்கணும். அதாவது ரொம்ப செவக்கணுங்கிற அவசியம் இல்லை, லைட்டாக சூடானா போகும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வேகும். அதனால தான். அதோடு இல்லாமல் நம்ம நெய்யிலையே ரவாவை வறுக்கும் போது ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் பொங்கல். இப்போ கேசரி பண்ணும்போது கூட நெய்யில் வறுத்துட்டு அதுக்கப்புறமா கேசரி பண்ணினோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது தண்ணி, ஒரு கப்புக்கு 2.5 கப்பு தண்ணி அளவு. அதாவது நான் இப்போ 2 கப்பு போடுறதுனால 5 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். அதுதான் அளவு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு அதை மூடி வச்சுருங்க. ஒரு 3-4 நிமிஷம் வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. அதுக்கப்புறமா நல்லா கலர வேண்டியது தான். கலரிட்டு இப்போது நல்லா வெந்திருக்கிற இந்த ரவையோட நம்ம முன்னாடியே வேக வச்சுருக்கோம் இல்லையா பைத்தம்பருப்பு, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பருப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். அப்போ தான் ரவையும் பருப்பும் ஒன்றா சேர்ந்தாப்பில் இருக்கும். அதுக்கு தான் நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லா கலந்தாச்சு. வாணலியை சூடு பண்ணிவிட்டு அதில் திரும்பவும் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. நெய் சூடாகட்டும். நெய் நல்லா சூடாகிடுத்து. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா மிளகு, ஜீரகம், இது 2த்தையும் சேர்த்துருக்கேன். மிளகு, ஜீரகம் இந்த மாதிரி லைட்டாக பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை அவங்கவுங்க இஷ்டம், போட்டால் நல்ல வாசனையாக இருக்கும். அதனால் கருவேப்பிலை போடுறது. பொடியாக நறுக்கின இஞ்சி, இது எல்லாத்தையும் சிம்லேயே வச்சு தான் அதை தாளிக்கணும். சிம்லேயே இருக்கட்டும். எப்போவுமே பொங்கலுக்கு தாளிக்கும் போது அந்த மிளகு நல்லா பொரிஞ்சு அந்த நெய்க்கு மேலே மிதக்கணும். அப்போ தான் அந்த மிளகு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். காரம் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும். சின்ன குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தாளித்ததை பொங்கலோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா கலந்துட்டு மேலாக ஒரு 2 ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ, நெய் நிறையா தான் ஆகும், இல்லைன்னு சொல்லலை, பட் கொஞ்சம் நெய்யை விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் திறக்காதீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட ஃபுல் ஃப்ளேவர் அந்த பொங்கலில் இறங்கியிருக்கும். நெய்யோட ஃப்ளேவர், அந்த தாளித்ததோட ஃப்ளேவர் எல்லாமே இறங்கியிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா திறந்து கலரிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த பொங்கலுக்கு சைட் டிஷ்ஷாக சாம்பார், இல்லைன்னா சட்னி, அப்புறம் கொத்சு, அப்புறம் மிளகு குழம்பு, வத்த குழம்பு, வெந்தய குழம்பு, எதை வேணால் தொட்டுன்னு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.